வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவின் பாதம் பணிகின்றோம். இன்றைய சிந்தனைக்கு வசை மாறி எல்லாம் உயர் வாழ்த்தே என்ற தலைப்பில் நாம் சிந்திக்க இருக்கின்றோம். சிந்தனைக்கு நாம் எடுத்துக்கொண்டிருக்கும் ஞானக்களஞ்சிய பாடல் எண் 590 பாகம் 1. 2/12/1983 உண்மை உணர்வு என்ற தலைப்பில் நம் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் எழுதிய பாடல் இது. பாடல் வரிகள் இதோ. தான் தனது எனும் எண்ண எழுச்சி ஊக்கும் தன்முனைப்பை மாற்ற தவம் பல நாள் செய்தேன். நான் அவனாய் அறிவினது முடிவில் கண்டேன். நலம் எண்ணி நலம் செய்து வாழக் கற்றேன். ஊன் உடலே நான் என்று குறுகி நிற்போர் உரைக்கும் வசை மாறியெல்லாம் உயர் வாழ்த்து ஆச்சு. ஏன் வருந்த? இரக்கமுடன் பழிப்போர் தம்மை எப்போதும் வாழ்த்தி வாழ்த்தி இன்பம் காண்போம். வாழ்க வளமுடன். இந்த கவிதையில் நமக்கு நல்ல பல அறிவுரைகளை நம்ம மகிழ்ச்சி கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்க்கலாங்களா? தான் தனது என்னும் தன்முனைப்பை போக்க நிச்சயம் தவம் செய்ய வேண்டும். தவத்தின் பலன் அறிவே தெய்வம், தெய்வமே நான் என உணர்ந்து கொள்ளுதல். உன்னில் அவன், அவனில் நீ என்ற நிறைநிலை உணர்ந்ததன் பலனாய் நலனே எண்ணி பிறருக்கு நலமே செய்ய வேண்டும். ஊன் உடலே நான், புலன் இன்பமே பிரதானம் என எண்ணி வாழ்பவர்கள் அறிவு குறுகி தவறு புரிந்தாலும் நம்மீது வசைமாறி பொழிந்தாலும் அதனையும் வாழ்த்தாகவே எண்ணும் மனம் வேண்டும். நம் வினைப்பயனை கழித்திட உதவும் நல்ல கருவிகள் அவர்கள் என்று எண்ணி அவர்களை நாம் மனதார வாழ்த்த வேண்டும். வாழ்த்துதலின் இன்பம் பயனை நாம் முழுமையாக பெற்று மகிழ வேண்டும். இறைநிலையின் பகுதியாக அறிவாக நாம் இருக்கிறோம் அப்படிங்கிறத நிலையவே மறந்து நமது உடலையே பிரதானமாக கருதி கொள்ளும் மயக்க நிலைதாங்க தன்முனைப்பு. தன்முனைப்பில் எழும் எண்ண எழுச்சிகள் தான் தான் தனது அப்படிங்கிற ரெண்டும். தான் என்பது அதிகாரப்பற்று, தனது என்பது பொருள்பற்று. இந்த பொருள்பற்று மற்றும் அதிகாரப்பற்றுக்களினால் எதிர்பார்ப்பு உண்டாகுதுங்க. எதிர்பார்ப்புகள் அனைத்தும் ஏமாற்றத்தில் தான் முடியும். அதனால் தன்முனைப்பை மாற்றிக்கொள்ள பல நாள் தவம் செய்தேன் அப்படிங்கிறாரு நம்ம அருட்தந்தை. தவத்தில் நிகழ்ந்தது என்ன? அகம் நோக்கி நின்றால் அறிவே நான் அப்படிங்கிறத உணரலாம். இறை உணர்வால் எல்லா உயிரும் ஒன்று என்றாகும். ஈசனிலே நான், என்னிலே ஈசன். இறையுணர்வே தத்துவத்தின் முடிந்த பேரு, இப்பேரே அகத்தவத்தின் முடிவும் ஆகும். தவத்தினால் அகன்று விரிந்து ஆராயும் நுட்பம் மிகும். நல்லதையே எண்ணி பிறருக்கு நலம் செய்து வாழும் கலை தெளிவாகும். தவத்தினால நலம் செய்து வாழ கற்றுக்கொண்டேன். நல்ல எண்ணங்களால் உடல்தான் நான் என்று கருதி அறிவிற்கு எல்லை கட்டிய குறுகிய மனநிலையில் உள்ளோர் உரைக்கின்ற இழிவுபடுத்தும்படியான பேச்சுக்கள் எல்லாம் எனது உயர் மனநிலையில் உள்ள எனக்கு வாழ்த்தாகவே தோன்றுகிறது. அறிவு பிறழ்ந்து துன்பம் தருவோரின் அனைத்து சொல்லும் செயலும் எனது பதிவு நீக்கத்திற்கு இறைநிலை தரும் திருவிளையாடல் குறிப்பே என எண்ணி அவர்களை மனதார வாழ்த்துகிறேன். ஏன் வருந்த வேண்டும்? இரக்கமுடன் பழிப்போர் தம்மை எப்போதும் வாழ்த்தி இன்பம் துய்ப்போம். இது நிறைவு வரிகள்ங்க. பகைவர்க்கு அருள் செய் மனமே. பழியான சொற்களை கூறுவோர்களையும் பழிப்போரையும் இரக்கத்துடன் எப்போதும் வாழ்த்தி வாழ்த்தி இன்பத்தை அனுபவிப்போம். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்துவிடல். பழித்து தூற்றுவோரையும் அவர் நாணும்படியாக வாழ்த்தி வளமுடன் வாழ வைப்போம். ஒவ்வொரு மனிதன் செய்த பாவப்பதிவுகள் அனைத்தும் அவனோட கருமையத்தில் தாங்க பதிவாகியிருக்கு. கலங்கப்பட்ட கருமையம் தூய்மை பெற பழிச்செயல்கள் நீங்க துன்ப அனுபவங்கள் இயல்பாக ஏற்படுங்க. இது இயற்கை நியதிங்க. நமது பாவச் செயல்கள் குறைவடைந்து தேய்மானம் ஆகுவதற்காகவே அவர்கள் வசைமாறி பொழிகின்றனர். பழிச்சொல்லாகிய தூற்றுதலை செய்கின்றனர். இதனை இறைநிலையே திருவிளையாடலாக நடத்துகிறது. அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துட்டோம்னா அதனை ஏற்று மன அமைதியோட தூற்றி பேசியவர்களையும் நம்ம வாழ்த்துவோங்க. இன்னல் புரிவோர் எதிரிகளாக நினைப்போர் எவரேனும் இருப்பின்
அவர்களும் மனம் திருந்தி நல்வாழ்வு பெற கருணையோடு வாழ்த்தி இன்பம் காண்போம். வாழ்க பகைவர்கள் வளமோடு திருந்தி என்ற குருவின் வாழ்த்து வரிகளை சங்கல்பம் ஆக்குவோம். வாழ்க அறநெறி, வாழ்க மெய்ஞானம், வாழ்வோம் வளமுடன் வாழ்நாள் வரைக்கும், வாழ பிறரையும் வாழ்த்தி வாழ்ந்திடுவோம். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஸ்கை வேதாத்ரி அமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி. வாழ்க வளமுடன்.